நீங்கள் வீட்டு கடனுக்காக இஎம்ஐ செலுத்திக்கிட்டே வரீங்களா? அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்னால அது உங்களுக்கு பெரிய சுமையாக தெரியுதா? அப்படின்னா உங்கள் ஹோம் லோனை ரீஃபைனான்ஸ் பண்ணுறது தான் சிறந்த ஆப்ஷன். உங்கள் ஹோம் லோனை கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் கோட் பண்ணுற வேறு லெண்டிங் இன்ஸ்டிடியூஷனுக்கு மாற்றிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மாற்றும்போது ஓவராலாக அது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். லோன் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பற்றின முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். வெல்கம் டு holisticinvestment.in. இந்த வீடியோவில் லோன் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டிய 6 முக்கியமான விஷயங்கள், அப்புறம் உங்களோட பர்டிகுலர் சினாரியோவுக்கு ரீஃபைனான்சிங் சரியான தீர்வாக இருக்குமா இல்லையான்னு எப்படி முடிவு எடுக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். லோன் ட்ரான்ஸ்ஃபருக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டிய 6 முக்கியமான விஷயங்கள் என்ன? நெகோஷியேட் த இன்ட்ரெஸ்ட் ரேட். உங்கள் லோன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எக்ஸிஸ்டிங் லெண்டர்கிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க முடியுமான்னு கேட்கணும். உங்கள் கிரெடிட் ரேட்டிங் மற்றும் ரீபேயிங் கெப்பாசிட்டியை பொறுத்து அவங்க குறைக்க முடியுமா அப்படின்னு பார்த்து சொல்லுவாங்க. ரெப்போ லிங்க்டு லெண்டிங் ரேட்டை பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை குறைக்கும் போது நீங்கள் கேட்டிங்கன்னா ப்ரொபோஷனேட்டாக உங்கள் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் குறைப்பாங்க. எலிஜிபிலிட்டி. ஒவ்வொரு லெண்டிங் இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒவ்வொரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது. நியூ லெண்டரோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை நீங்கள் மீட் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். நீங்கள் புதுசாக எடுக்கிற லோனோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை முழுசாக புரிஞ்சுட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் டெட் அமௌண்ட்டு. புது லெண்டர் எவ்வளவு மேக்ஸிமம் லோன் அமௌண்ட்டு சேங்ஷன் பண்ணுவாங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு 12 லட்ச ரூபா தேவைப்படுது, ஆனால் அவங்க 10 லட்சம் தான் மேக்ஸிமம் சேங்ஷன் பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு பத்தாது. ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜ். லோன் பேலன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ப்ரீ க்ளோசிங் சார்ஜு, ப்ராசஸிங் ஃபீ, அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜு, இன்ஸ்பெக்ஷன் ஃபீ, இப்படி நிறைய சார்ஜஸ்ஸு 2 சைட்லேருந்தும் போடுவாங்க. எக்ஸிஸ்டிங் லெண்டரும் சரி, நியூ லெண்டரும் 2 பேருமே சார்ஜஸ்லாம் போடுவாங்க. இந்த சார்ஜஸ் எல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த ஹோம் லோன் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு லாபமாக இருக்குமா அப்படின்னு முடிவு பண்ணணும். இதை எப்படி டிசைட் பண்ணுறதுன்னு அடுத்தடுத்து வர ஸ்லைட்ஸில் நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம். அடுத்து டென்யூர் லெஃப்ட். பொதுவாக இந்த மாதிரி ரீஃபைனான்சிங் ஆப்ஷனை லோனோட ஆரம்ப காலத்தில் பண்ணுறது தான் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். ஹோம் லோன் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குமா இருக்காதான்னு எப்படி கால்குலேட் பண்ணுறது? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இதில் ப்ராசஸிங் ஃபீ, டிரான்சாக்ஷன் ஃபீ, டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு எல்லாமே இருக்குது. அதனால் இவ்வளோ டைம் கன்சியூமிங்கான இந்த ட்ரான்ஸ்ஃபரை பண்ணும்போது அது உங்களுக்கு லாபகரமாக இல்லைன்னா எல்லா எஃபர்ட்டும் வேஸ்ட் ஆகிடும். உங்கள் வேலையை சுலபமாக்க நாங்கள் ஹோம் லோன் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் கால்குலேட்டரோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த கால்குலேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக பார்க்கலாம். இந்த எல்லோ கலரில் ஹைலைட் ஆகியிருக்கிற பாக்ஸில் உங்கள் இன்புட்ஸை கொடுத்துக்கிட்டே வாங்க. டோட்டல் லோன் அமௌண்ட்டு, டோட்டல் லோன் டென்யூர்ஸ் என்ன, அதை இயர்ஸில் கொடுங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 20 இயர் லோன் எடுக்கிறீங்க. 20 lakhs உங்கள் லோன் அமௌண்ட்டு, 9% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, இதெல்லாம் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இஎம்ஐ கால்குலேட் பண்ணிடும். இப்போ அடுத்தது, எந்த மாதம் நீங்கள் லோன் பேலன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மந்த்தை என்ட்ரு பண்ணுங்கள். புது இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, ப்ரீ க்ளோசிங் சார்ஜ் என்ன, அப்புறம் நியூ பேங்க்கோட ப்ராசஸிங் ஃபீ, இதெல்லாம் என்ட்ரு பண்ணணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் 24வது மாதம் லோன் பேலன்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க. புது இன்ட்ரெஸ்ட் ரேட் 7%, ப்ராசஸிங் ஃபீ 20,000, ப்ரீ க்ளோஷர் சார்ஜ் 4%. இதை என்ட்ரு பண்ணால் உங்களுக்கு இந்த லோன் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக 6,93,471 rupees சேவ் ஆகுது. மேலும் உங்கள் டென்யூர் 32 months குறையுது. அப்போ இந்த ரீஃபைனான்சிங் கண்டிப்பாக ஒரு லாபகரமான ஆப்ஷன் தான். நம்ம தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் உங்களோட ஆக்சுவல் சினாரியோ என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த கால்குலேட்டரோட செகண்ட் டேபில் பிரின்சிபல் மற்றும் இன்ட்ரெஸ்ட் அமார்டைசேஷன் டேபிள் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும். 24வது மாதம் பார்த்தீங்கன்னா லோன் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த ப்ராசஸிங் ஃபீ இதெல்லாம் ஆட் பண்ணதுனால. அப்புறம் அது படிப்படியாக குறையும். அப்புறம் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு போக போக இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு அவுட்கோவும் குறையும்.
கன்க்ளூஷன், உங்களோட ஆக்சுவல் சினாரியோவை இந்த கால்குலேட்டரில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஒரு டிசிஷனை எடுங்க. ஹோம் லோன் கட்டும்போது வீடு உங்களுக்கு ஒரு லயபிலிட்டி, பேங்க்குக்கு தான் அது ஒரு அசெட்டு. அதனால் லோனை செட்டில் பண்ணால் தான் அது உங்களோட அசெட்டாக மாறும். ஹோம் லோனை எவ்வளவு சீக்கிரமாக செட்டில் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக செட்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு முதலீடுகள் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மூலமாக உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ்டு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னு விருப்பம் இருந்தாலோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற 30 மினிட் காம்ப்ளிமெண்ட்ரி அப்பாயின்மெண்ட் லிங்க்கை பயன்படுத்தி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.